வணக்கம். ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென நகருக்குள் நுழைந்த 3 காட்டு யானைகளால் பதற்றம். புனித மருதமடு மாதாவின் திருச்சொரூபத்திற்கு அமோக வரவேற்பு. இரா சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறை. சாதாரண தர பரீட்சைகள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பு. எரிமலைக்கு அருகில் புகைப்படம் எடுக்க விரும்பிய பெண்ணொருவர் பள்ளத்திற்குள் வீழ்ந்து உயிரிழப்பு. 2020 உலகக்கிண்ண தொடருக்கான விளம்பர தூதுவராக உசைன் போல்ட் நியமனம். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை மீண்டும் குறைப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்படவில்லை என இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பால்மாவின் விலை திருத்தம் தொடர்பில் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என அதன் ஊடக பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் பால்மா இறக்குமதியாளர்கள் 400 கிராம் பால்மாவின் விலையை 60 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் பால்மாவின் விலையை 150 ரூபாவினாலும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தனர். எவ்வாறாயினும் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மீண்டும் பால்மாவின் விலையை குறைப்பதாக நியூசிலாந்தில் இருந்து பால்மாவை இறக்குமதி செய்ய நிறுவனம் ஒன்று நேற்று அறிவித்திருந்தது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை 250 முதல் 350 ரூபாய் வரையிலும், 400 கிராம் பால்மா பொதியின் விலை 100 முதல் 140 ரூபாய் வரையிலும் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இவ்விடயம் தொடர்பான அறிக்கைக்கும் பால்மா இறக்குமதியாளர் சங்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சமையல் போட்டியான மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியாவில் இலங்கையின் பாரம்பரிய உணவான பாட்சோரை சமைத்த இலங்கையர் ஒருவர் பாராட்டுக்களை பெற்றுள்ளார். இலங்கையின் பாரம்பரிய காலை உணவின் விளக்க காட்சி மற்றும் சுவைக்காக அவர் நடுவர்களால் பாராட்டப்பட்டதுடன் இது ஒரு ஓவியம் போன்றது எனவும் நடுவர்கள் தெரிவித்துள்ளனர். மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியாவில் உள்ள நடுவர்களுக்கு சவ் என்று அன்புடன் அழைக்கப்படும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த சாவித்ரி பெரேரா என்ற நபரே பால்சோறு மற்றும் இலங்கை கருப்பட்டி சேர்க்கப்பட்ட தேங்காய் துருவல் ஆகியவற்றை வழங்கியுள்ளார். இவரது உணவை ஒரு கொண்டாட்டத்திற்கு ஒப்பிட்ட நடுவர்கள் சிறப்பான இலங்கை உணவு வழங்கியதாகவும் அவரை பாராட்டியுள்ளனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டில் 9 பேர் மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் புபுது குலசிறி தெரிவித்துள்ளார். உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆபிரிக்க நாடுகளுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்பியவர்களே மலேரியா நோயினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் புபுது குலசிறி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை இலக்காக கொண்டு இடம்பெறும் மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் எதிர்வரும் 30ஆம் தேதி நள்ளிரவு முதல் இடைநிறுத்தப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மீறுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் எச்சரித்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளது. இதேவேளை அண்மையில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் மே மாத இறுதியில் வெளியிடப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் மக்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகின்றனர். இதன்படி பாலூட்டும் போட்டியில் தனது பழைய காதலிக்கு பாலூட்டி முதலிடம் பெற்ற கணவரை பெண்ணொருவர் தனது வீட்டை விட்டு துரத்தியுள்ளார். கேகாலை பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புதுவருட கொண்டாட்டத்தினை முன்னிட்டு கேகாலையில் இடம்பெற்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளின் போதே இவ்விடயம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளின் போது பாலூட்டும் போட்டியொன்று இடம்பெற்றது. இப்போட்டியில் பெண்ணின் கணவர் தனது முன்னாள் காதலிக்கு பாலூட்டி போட்டியில் முதலிடம் பெற்றார். இந்நிலையில் ஆத்திரமடைந்த அவரது மனைவி கணவரை வீட்டை விட்டு துரத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளை நகருக்குள் திடீரென 3 காட்டு யானைகள் புகுந்ததால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. குறித்த காட்டு யானைகளை வெளியேற்ற 24 மணித்தியாலங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் திடீரென நகருக்குள் புகுந்தமையினால் அப்பகுதி மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் தம்புள்ளை போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் உதவியுடன் சிகிரிய வனவிலங்கு அதிகாரிகள் குறித்த காட்டு யானைகளை காட்டுப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுத்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல முன்வைத்த யோசனைக்கு அமைவாக இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இரா சம்பந்தன் சுகவீனமுற்றிருப்பதனால் விடுமுறை வழங்குமாறு லக்ஷ்மன் கிரியல்ல கோரிக்கை விடுத்த நிலையில் அவருக்கான விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் இத்தீர்மானத்தை ஆதரித்துள்ளார்.
வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர். பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பில் போட்டி பரீட்சைகள் நிராகரிப்பு செய்ய வேண்டும், ஏற்கனவே அரசு சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை மீண்டும் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு முறையில் கொண்டு வருதல் நியாயமற்றது, அது வேலையற்ற பட்டதாரிகளை பாதிக்கின்றது எனவும் வடமாகாணத்தில் உள்ள விசேட தேவையுடைய பட்டதாரிகளின் வாழ்வியல் தொடர்பில் அரசாங்கத்தின் கரிசனை என்ன, வேலையற்ற பட்டதாரிகளும் சமூகத்தில் எதிர்கொள்ளும் அவமானங்களும் சவால்களும் அதனூடாக ஏற்படும் மன அழுத்தங்கள் மற்றும் பட்டதாரிகளின் எதிர்காலம் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் என்ன என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்து நமக்காய் நாமே என்னும் துணைப்பொருளில் எதிர்வரும் 29ஆம் தேதி யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக காலை 6 மணிக்கு இப்போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த போராட்டம் தொடர்பிலான சந்தேகங்கள் மற்றும் தெளிவுபடுத்தல்களுக்கு 07735399992 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ள முடியும் என யாழ் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தியத்தலாவ காற்பந்தய போட்டியின் போது 7 பேரை பலிகொண்ட விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சாரதிகளும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சாரதிகள் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. விபத்தில் 21 பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் 15 பேர் தியத்தலாவை ஆரம்ப வைத்தியசாலையிலும் 3 பதுளை போதனா வைத்தியசாலையிலும் தற்போது தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தின் போது 7 பேர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு நடைபாதையில் போட்டியை பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது கார் ஒன்று தடம் புரண்டதில் விபத்து ஏற்பட்டதாக இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்து தொடர்பில் விசாரணை நடத்த 7 பேர் கொண்ட குழுவொன்றை நியமிக்க இலங்கை இராணுவம் தீர்மானித்துள்ளது. விபத்து தொடர்பில் கார் சாரதிகள் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றில் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுரங்குளிய போலீஸ் பிரிவில் தேவாலயம் ஒன்றில் இடம்பெற்ற ஆராதனையின் போது பெண் ஒருவர் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் பிரதேசத்தில் வசித்து வந்த 58 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விசாரணையில் குறித்த பெண்ணுக்கு நீண்ட நாட்களாக இதய நோய் மற்றும் சளி பாதிப்பு இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை குணப்படுத்துவதற்காக அப்பெண்ணினால் கொண்டுவரப்பட்ட நீரை போதகர் பிரார்த்தனை செய்து அதனை குடிக்க கொடுத்த பின்னர் ஏற்பட்ட திடீர் நோய்நிலை காரணமாக பெண் உயிரிழந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. சடலம் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எரிமலைக்கு அருகில் சென்று புகைப்படம் எடுக்க முயன்ற சீனாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் பள்ளத்தாக்கிற்குள் விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்தோனேஷியாவின் இஜேன் எரிமலையை பார்க்க சென்ற சீன பெண் ஒருவரே இவ்வாறு எரிமலை பள்ளத்தாக்கிற்குள் விழுந்துள்ளார். சீனாவைச் சேர்ந்த 31 வயதான குறித்த பெண் இஜேன் எரிமலை நீல நிறத்தில் காட்சியளித்ததை பார்த்து எரிமலைக்கு மிக அருகில் நின்று புகைப்படம் எடுக்க முயற்சித்துள்ளார். இதன்போது அப்பகுதியில் பலமான காற்று வீசியதில் பள்ளத்தாக்கிற்குள் தூக்கி வீசப்பட்ட குறித்த பெண் சுமார் 246 அடி பள்ளத்திற்குள் வீழ்ந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். 2 மணித்தியால தேடுதலுக்கு பின்னர் அவரின் உடல் மீட்கப்பட்டு சீனாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான ICC 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான விளம்பர தூதுவராக தடகள வீரர் உசைன் போல்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவை இதனை அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள இப்போட்டி தொடரானது ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இத்தொடரில் மொத்தமாக 55 போட்டிகள் நடைபெறவுள்ளன. அத்துடன் இறுதிப் போட்டி ஜூன் மாதம் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.